மற்ற ஸ்டேட்டை கம்பேரிசன் பண்ணும் போது நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளவோ பரவாயில்லைங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் சூப்பருங்க. இதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சவுத் இந்தியாவில் மோஸ்ட் டேஞ்சரஸில் இதுவும் ஒன்றுங்க. வரும்போது பார்த்துருப்போம், நம்ம திம்பம் வழியாக வந்திருப்போம். பட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக பர்கூர் காட்ஸ் வழியாக போக போகிறோம். கொலிங்கல் வழியாக ஈரோடு போக போகிறோம். ஒரு சூப்பரான தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஆஃப் ரோட் பரிதாபங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா, என்னடா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸெல்லாம் இருக்குது. எங்கே இருக்கேன்னா, எஸ், மைசூரில் தான் இருக்கோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் வரைக்கும் வந்திருப்போம் நம்ம BS6 அண்ட் மறுபடியும் இங்கிருந்து நம்ம ஈரோடு போக போகிறோம். வரும்போது எந்த வழியாக வந்தோம்? திம்பம் வழியாக வந்தோம். பட் போகும்போது பர்கூர் காட்ஸ் வழியாக போவோம். அதாவது கொலிங்கல் வழியாக நம்ம ஈரோடு போவோம். கொலிங்கல், அந்தியூர். நம்ம அந்தியூர் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இப்படி ஒரு vlog வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மைசூர்லேருந்து கொலிங்கல் வழியாக நம்ம அந்தியூர் வரைக்கும் அந்தியூரில் ஈரோடு வரைக்குமே போக போகிறோம். நம்ம பஸ் இங்கே தான் நிற்கிது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 2:15 எடுக்கிறாங்க. ஸோ வண்டி கிளம்பட்டும். பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ முன்னாடி உட்கார்றதுல கேட்போம், இல்லைன்னா நம்ம இங்கே உட்காந்துக்கலாங்க. சரிங்களா? அதுக்குள்ள நான் ஒன்றும் லஞ்சே சாப்பிடல. லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரெலாம் பார்த்துருங்க மக்களே. நமக்கு டைமும் இல்லை. ஸோ பார்சல் வாங்கிட்டேன். இது தாங்க மைசூர் பஸ் ஸ்டாண்ட். மாலவே பஸ் ஸ்டாண்ட் ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம டக்குன்னு சாப்பிட்டு நம்ம வண்டி 2:15 எடுத்துருவாங்க. எப்போ நம்ம ஈரோடு போகிறோன்னு பார்ப்போங்க. மேபி 9:30 9:15 போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி இதுதாங்க. TN 33 N3096 மைசூரு கொலிங்கோல் அந்தியூர் ஈரோடு. நம்ம வரும்போது சாம்ராஜ் நகர் அந்த வழியாக வந்திருப்போம். திம்பம் காட்ஸ் வழியாக போகும்போது பர்கூர் காட்ஸ் வழியாக போக போகிறோங்க. இதுவும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபுல்லாமே ஆஃப் ரோடு ஜேர்னி. அப்படி இப்படி நிறைய நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க, ஐராவத் கிளப் கிளாஸ் சும்மா மாசாக போகுது பார்த்தீங்களா? அண்ட் மைசூர் இருந்து ஈரோடுக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக சவுத் இந்தியாவில் மோஸ்ட் டேஞ்சரஸில் இதுவும் ஒன்றுங்க. வரும்போது பார்த்துருப்போம், நம்ம திம்பம் வழியாக வந்திருப்போம். பட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக பர்கூர் காட்ஸ் வழியாக போக போகிறோம். கொலிங்கல் வழியாக ஈரோடு போக போகிறோம். ஒரு சூப்பரான தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஷார்ப்பாக நம்ம 2:15 கிளம்பியாச்சுங்க மைசூர்லேருந்து. எஸ், ஃபைனலாக நமக்கு கேபின் ரைடே கிடச்சிருச்சுங்க. ஒரு தரமான விலாகாக இருக்குது. என்ன நமக்கு கொலிங்கல் தாண்டி தான் ரூட் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீ கொலிங்கலுக்கு நமக்கு ஒரு 38 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், நம்ம மைசூர்லேருந்து ஈரோட்டுக்கு 225 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா 3 லாங்குவேஜில் போட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு கன்னடா, செகண்ட் ஹிந்தி, தேர்டு இங்கிலீஷுங்க. கரெக்டாக 3:12க்கு டி நரசீபுரம் வந்திருக்குங்க. இங்கே வந்து ஒரு பயங்கரமான கோவில் ஃபேமஸுங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு ஓடுதுங்க. வந்து பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அண்ட் மக்களே, ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படியே போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம கொல்லிங்கல் போனதுக்கப்புறம் தாங்க எல்லா சீனரிஸ் வருமானு தெரில. மோஸ்ட்லி நான் இப்போ நிறையா உங்களுக்கு ஆறுலாம் காமிச்சிருப்பேன். அது எல்லாமே காவேரி தாங்க. இதெல்லாம் கர்நாடகாவுக்குள்ளே வந்து தான் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுங்க. இப்போ நம்ம நேராக போனால் சாம்ராஜ் நகர், சிஎச் நகராக ரீச் பண்ணலாம். பட் நம்ம வந்து லெஃப்டில் கட்டாயி கொல்லிங்கல் கட்டாயிருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சாம்ராஜ் நகருங்க. ஏரியா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அம்புட்டு ட்ரைங்க எல்லாம் இப்போ தான் விவசாயம் பூமி எல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம தப்பான டைமில் வந்துட்டோம். கொஞ்சம் வின்டர் சீசனில் வந்தால் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்திருக்கும். இதுவே காலையில் அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான ரூட்டுங்க. காலையில் ஈரோட்லேருந்து அந்தியூர்லேருந்து இங்கே வரதே தனி ஃபீல் தாங்க. அதே சேம் டைம் தான். காலைல ஈரோட்டில் 6 மணிக்கு எடுப்பாங்க, இங்கே 1 மணிக்கு வருவாங்க. அண்ட் மக்களே, மைசூர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அதில் ஒரு வழி பார்த்திங்கன்னா நம்ம வந்திருந்தோம் லாஸ்ட் டைம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம், திம்பம் சிஎச் நகர் அந்த வழியாக நம்ம வந்திருந்தாங்க. இன்னொரு வழி பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய வழிங்க. எப்படின்னா மைசூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொல்லிங்கல் போய் அங்கேருந்து அந்தியூர் அந்த வழியாக நம்ம தமிழ்நாடு ரீச் பண்ணலாம். இன்னொரு ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைசூர்லேருந்து பந்திப்பூர் ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊட்டி போகிறக்கு குண்டல்பேட்டு, பந்திப்பூர், அப்புறம் கூடலூர் போய் ரீச் பண்ணுறது அது ஒரு வழிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து பெங்களூர் டு தமிழ்நாடு அந்த வழியாக ரீச் பண்ணுறது ஒரு ரூட்டுங்க. இன்னும் பயங்கரமான ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொல்லிங்கல் பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம், பார்க்கலாங்க. மொத்தமாக 225 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எங்கன்னா மைசூர்லேருந்து ஈரோடு வரைக்கும். இது அந்தியூர் வண்டி. அந்த வண்டியில் நமக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? 215 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் வரக்கு. ஸோ இங்கேருந்து டோட்டலாக 210 அந்த மாதிரி சம்திங் தான் வருங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக போடுறேன், டிஸ்பிளேல அப்படியே போடுறேங்க. சேலம் டு மைசூருக்கும் இந்த ஒரு வழி தான் அங்கே இருக்குது. இந்த எம்எம் ஹில்ஸ் மேட்டூர் வழியாக வந்து கொல்லிங்கல் ரீச் பண்ணி இப்படி வருவாங்க மைசூர்.
எஸ் கொலிங்கல்குள்ளே வந்தாச்சுங்க. அப்படி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:50ங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம பெங்களூர் ரீச் பண்ணலாங்க. ஒரு டிஎன்எஸ்சிசி நின்றுருக்கு பார்த்தீங்களா, சேலம் வண்டின்னு நினைக்கிறேன். எஸ், சேலம் கொலிங்கல், சாரி மேட்டூர் டு கொலிங்கலுங்க. எஸ், கொலிங்கல் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நல்லா vlog வரும்ன்ட்டு. பிகாஸ் இப்போ வர வரைக்கும் பார்த்துருப்பீங்க, எம்டியாக தான் இருந்துச்சு ரோட்ஸு. ரோடு வேணால் ஹைவே ரோடாக இருந்துச்சா, ஓவர் டாக்ஸும் அவ்வளோக்கா இல்லை, ஆப்போசிட்டும் அவ்வளோக்கா வண்டி வரல. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம டிரைவர் அண்ணா கண்டக்டரும் 2 பேரும் தங்கமான ஆள். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த டிரைவர் அண்ணா கண்டக்டர்னா கடைசியில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. 2 பேரும் தங்கமான ஆள். தம்பி இது ஏன்ப்பா முதலே சொல்லணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துக்கலாம்ல அப்படிலாம் சொன்னார் நிறையா. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம். ஐகானில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். கரெக்டாக வந்த டைம் பார்த்தீங்கன்னா 3:50க்கு வந்தாங்க. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. மக்களே, கேஎஸ்ஆர்டிசி BS6 புதுசாக லான்ச் பண்ண பஸ் இதுதாங்க. இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, 7 ஸ்டார்ட் ஆகும். அந்த பேர் எனக்கு வாயிலே வரலைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மக்களே, நம்ம கொலிங்கல்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுங்க. நம்ம காலையில் கொலிங்கல்லேருந்து கிளம்பி அந்தியூர் வழி இல்லாமல் திம்பம் வழியாக கனெக்ட் பண்ணி அப்புறம் சத்தியமங்கலம் அந்த வழியாக போகுதுங்க. கவர்மெண்ட் பஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஈவினிங் வந்து அங்கே கிளம்புவாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தேன் அந்த பஸ்ஸை பற்றி. கொலிங்கல் டு கோயம்புத்தூர் நம்மளை ஆப்ரேட் பண்ணிருக்காங்க, ஒரு ப்ரைவேட் பஸ் சர்வீஸ்ன்ட்டு. பட் அந்த பஸ் பார்த்திங்கன்னா திம்பம் வழியாக போகிறது, அந்தியூர் வழியாக போகிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்ம கோயம்புத்தூர் டு கொலிங்கல் டிஎன்எஸ்சிசி ஆப்ரேட் பண்ணுறாங்களான்ட்டு. எஸ் மக்களை, பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அஸ்வமேதா கிளாசிக் இந்த பஸ்ஸு பேருங்க. BS6 லான்ச் பண்ணதுக்கப்புறம் வச்சுருக்கிற பேர் அஸ்வமேதா கிளாசிக். சூப்பர் வண்டிங்க. பட் நானும் சர்வீஸில் தேடி பார்த்துட்ருக்கேன். எல்லாமே என்னென்னா பெங்களூர் டு மைசூர் அந்த மாதிரி சின்ன சின்ன லொக்கேஷனில் தான் பார்த்துட்ருக்காங்க. எஸ், கொலிங்கலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிட்டாங்க. ஷார்ப்பாக 4:10க்கு நம்ம கொலிங்கல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் தரமாக இருக்கும்னு நினைக்கலாம், தரமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த கர்நாடகாவில் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கோவில்கள் தாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கோவில்கள் நிறையா இருக்குங்க நம்ம கர்நாடகாவில். எஸ், அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பின்னாடி போவாங்க நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராம்புரா ஒன்று ஊர் இருக்குங்க, ராம்புரா. அப்புறம் 4 ரோடு. இந்த 4 ரோடுக்கு அப்புறம் தான் நம்ம பர்கூருக்குள்ளே ரீச் ஆகுங்க. பர்கூர் காட் செக்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆவலா.
ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு இங்கேருந்து 165 கிலோமீட்டருங்க. மைசூர் சேலம். ஷார்ப்பாக 4:50க்கு ஹரூர் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு 4 ரோடு தான் நினைக்கிறேன், இல்லை ராம்புராவான்னு தெரில. வெல்கம் டு ஆஃப் ரோட் ஹரிதாகங்கள். பாருங்க, டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த ரோட்டில் தான் நம்ம எஸ்சிடிசி மடிக்கேரி மதுரை இந்த வழியாக தான் போவார். நினச்சி பாருங்கள், நம்ம டிஎன்எஸ்சிசிக்கே இந்த குழுங்கள், எஸ்சிடிசியில் என்ன ஆகிறதுன்னு. ரோடு அநியாயத்துக்கு மோசமாக இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் அநியாயத்துக்கு ரோடு இப்படி போட்டு வச்சுருக்கீங்களே. ஆக்சுவலி நான் ஆஃப் ரோடு வேணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பூராவே ஆஃப் ரோடாக இருக்கும்னு நினச்சி பார்க்கலங்க. அக்கா மக்கா இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி இருக்க போகுதுன்னு தெரிலைங்க. எஸ், கரெக்டாக 5:25க்கு ராமாபுரம் வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் தரமாக இருக்குன்னு எதிர்பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க இங்கே நம்ம தமிழ்நாடு வர்றதுக்கு. பிகாஸ் இதை விட்டுட்டோம்னா உனக்கு நைட் வண்டி தாங்க இருக்குது. எஸ், கரெக்டாக 5:25க்கு ராமாபுரம் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த 4 ரோட்டுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட ஹேர்பின் பெண்ட், கிட்டத்தட்ட 47 ஹேர்பின் பெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, போகும்போது பார்க்கலாங்க.
கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பாருங்க மக்களே, எத்தனை குரங்குன்ட்டு ரோட்டில். ஷார்ப்பாக 6:05 4 ரோடு வந்தாச்சுங்க. இங்கேருந்து மேட்டூருக்கு கட் ஆகுங்க. எல்லாமே காட்டுற முன்னாடி போய் ஒரு லாரி வந்துச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ புழுதி காப்புதுன்ட்டு. ஏதோ ட்ரை பண்ணி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, இந்த ரோட்டில் எவ்வளோ பரவாயில்லைங்க. எஸ், கர்நாடகா செக் போஸ்ட்டுங்க. எஸ், ஈரோடு மாவட்டம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே ரீச் ஆயாச்சுங்க. எஸ், தமிழ்நாடு செக் போஸ்ட்குள்ளே போக போகிறோங்க. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தானே ரோட்டை பார்த்தீங்களா,
இதுதாங்க தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகாவோட நிலமை. நீங்கள் உடுமலை டு மூணார் ரூட்டு கூட எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் கேரளா என்ட்ரி ஆனோடனே ரோடு அந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் மூணார் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அந்த அந்த கம்பேரிசனுக்கு முதல்ல நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் சூப்பரியா. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணவும் நீங்கள் எவ்வளவோ சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்கள் இதுவே. இப்போ தாங்க புரியுது எதனால நம்ம வண்டியை BS6 மாற்றலன்ட்டு. BS3ங்கனால இவ்வளோ தாங்குது. BS6 இருந்தால் எவ்வளோ ப்ராப்ளமோன்னு நினச்சி பாருங்க. புது வண்டி இந்த லைனில் போச்சுன்னா அம்பிட்டுதே. மஞ்சள் கலரில் இருக்கிற வண்டி வரும்போது கருப்பு கலரில் வருங்க. பா அந்த சைடு சன்னு செட் ஆகிட்டு இருக்குங்க. இன்னும் பர்கூருக்கு 16 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த வழியில எதனால லாரிகள் அதிகமா வருதுன்னா, நம்ம திம்பம்ல 6 to 6 வந்து அலோவ் பண்ணுவாங்க. மிச்ச நைட் டைம் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த கொலிங்கல் வழியா பர்கூர் வழியா மைசூர் போறதுக்கு 24 ஹவர்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. பட் உங்க வண்டி கண்டிஷன் சூப்பரா இருந்தா நீங்க 24 மணி நேரம் போலாங்க. என்ன செக் போஸ்ட் பெர்மிட் வந்து கேட்பாங்க, அதாவது லாரிஸ்கெல்லாம். நம்ம திம்பம்ல பார்த்துருப்போம், நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்க. அங்க கூட நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருந்துச்சு. இங்கெல்லாம் நினைச்சு பாருங்க, வெஹிக்கிள் ரெடி பண்றவங்க வந்து ரெடி பண்ணி அப்புறம் கொண்டு போறதெல்லாம் சாத்தியமான விஷயம்தான். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. இப்பயே நம்ம டிரைவர் அண்ணா வந்து சூப்பரா ஓட்டுறாரு, பொறுமையா அவசரம் இல்லாம ஓட்டுறாருங்க. பிகாஸ் இது வந்து பெரிய வண்டி போயிட்டு இருக்குதுங்க முன்னாடி. நம்ம லெஃப்ட்லயும் பார்க்கணும், ரைட்லயும் பார்க்கணும், பார்த்து ஓட்டிட்டு இருக்காருங்க. பார்த்தீங்களா, வண்டியோட ஸ்பீட் லிமிட் கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகாஸ் இந்த ஸ்பீட் லிமிட்ல தான் போகணும். மக்களே, ஐ திங்க் ஸோ இந்த லைன்ல ஓடக்கூடியது 2 பஸ்ஸஸ் நினைக்கிறாங்க காலையில டைம். ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு மைசூர் வழியா போறதுங்க. ஈரோட்ல காலையில 6 மணிக்கு எடுப்பாங்க. அண்ட் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அந்தியூர்ல இப்போதைக்கு எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு நம்ம அண்ணா. இந்த வண்டி வந்து ஈரோட்ல இருந்து கிளம்பினான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம அந்தியூருக்கு கரெக்டாக 41 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்படி ஸ்ட்ரீப் இறக்குது பார்த்தீங்களா? பா, இப்பயே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே. ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், ஊசல் மணி பார்த்தீங்கன்னா ஊசல் மலை கரெக்டாக 7:10 வந்திருக்கோங்க. இதுக்கப்புறம் குட்டி குட்டி கிராமம் இருக்குங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அந்தியூர், பவானி, ஈரோடு தாங்க. எஸ், தமிழ்நாடு செக் போஸ்ட்டுங்க, சோதனை சாவடி. அந்த பார்டருக்கு அப்புறம் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் செக் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தால் தவிர்த்துருங்க. கரெக்டாக ஒரு 7:05 வந்தாங்க. 7:20 கிளம்புறோம். ஃபுல் செக்கப் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க.
கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆச்சுங்க. நைட் டின்னருக்காக நிப்பாட்டுங்க. ஏன்னா ஈரோடு போகிற மாதிரினா 9:45 ஆயிரும். மறுபடியும் அங்கே ஈரோடு போயிட்டு அங்கே மறுபடியும் அந்தியூர் டிப்போங்கனாலும் அந்தியூரில் வரணும். பா செம்ம ட்ராவலுங்க. பட் நான் இறங்கிட்டு தாங்க ஃபுல் ரிவ்யூ சொல்ல போகிறேன். என்னால் முடியல. மக்களே, இந்த லைனில் ஃபஸ்ட்டு பஸ்ஸை பார்த்துருக்கேங்க. ஆப்போசிட், அதுவும் நம்ம டிஎன்எஸ்சிசி. இங்கே பாருங்கள் இந்த வண்டி எப்படி டேர்ன் பண்ணுதுட்டு. ஒக்க மக்கா. இப்போ தாங்க சிட்டியே கண்ணுக்கு தெரியுது. எஸ், ஷார்ப்பாக அந்தியூர் பார்த்திங்கன்னா 8:45 வந்திருக்காங்க. எஸ், அந்தியூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:45 வந்தாச்சுங்க. நம்ம பவானி பைபாஸ், அதாவது லட்சுமி நகரோட முடிக்க போகிறோம். பிகாஸ் நான் இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறக்கே 12,000, ஈரோடு போயிருந்தாலும் 1,000. ஸோ லட்சுமி நகரோட நீ முடிக்க போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு மற்றெல்லாம் மொத்தமாக எண்டு கார்டு பிடிக்கிறேங்க. ஒரு விஷயம் புரியலைங்க, எப்படி தான் எஸ்சிடிசி மதுரை மடிக்கேரி ஓட்டுறான்னு தெரில அந்த ரூட்டில். பா என்ன மோசமான ரூட்டுங்க. அந்த ஒரு விஷயத்தினால தாங்க இந்த ஜேர்னியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. எஸ், கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் அந்தியூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. உனக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு பவானி, அப்புறம் லட்சுமி நகர் தாங்க. ஈரோட்டுக்கு லட்சுமி நகர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர், அது மட்டும் தான் கவர் பண்ணல. மற்றபடி ஃபுல் ஸ்டெக்ஸ் கவர் பண்ணியாச்சுங்க. இது பாருங்கள், கோவை அந்தியூர். நமக்கு இந்த அந்தியூரில் 8:30க்கு லாஸ்ட் பஸ்ஸுங்க கோயம்புத்தூருக்கு. ஸோ அதனால் கவர் பண்ண முடியல. கொலிங்கலுக்கு இங்கேருந்து 108 கிலோமீட்டருங்க. 108 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் கவர் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ரோடு கண்டிஷன். கரெக்டாக பவானி பார்த்திங்கன்னா 9:15 வந்திருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். எஸ், கரெக்டாக 9:25 லட்சுமி நகர் வந்தாச்சுங்க. எஸ், ஃபைனலாக லட்சுமி நகர் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 9:25.
நம்ம வண்டிக்கு ஒரு டாடா சொல்லிடலாங்க. நீ ஆப்போசிட் போகணுங்க. உனக்கு கோயம்புத்தூர் வண்டி கிடைக்கணும், அதான் பெரிய பாடு. எஸ் மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லணுன்னே தெரிலைங்க. இருங்க, பஸ் வந்துடுச்சு அதுக்குள்ளே. மக்களே, இது வரைக்கும் பல ரூட்ல பல விதமாக ட்ரை பண்ணியாச்சு. பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ரூட்ல ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லக்கூடிய இந்த ரூட்டு தாங்க. மைசூர்லேருந்து கொலிங்கல் வழியாக அந்தியூர் வந்து ஈரோடு, இந்த ரூட்டை வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ரிஸ்க்கு. பிகாஸ் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான ரூட்டு. டயர்டாயிருங்க, பாடியிலேருந்து எல்லாமே டயர்டாயிருங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா, இந்த கொலிங்கல் பர்கூர் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. பட் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஒரு ட்ராவலரு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா வரலாங்க. இதுவே நார்மல் பர்சன் மைசூர்லேருந்து ஈரோடு போகிற மாதிரி இந்த வண்டியில் ஏறினீங்களா, ஒஸ்ட் எவர் ஜர்னி, ஒஸ்ட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் பல பயணம் பண்ணியாச்சுங்க, ஆனால் ஒரு தடவை கூட பேடான ரிவ்யூ சொன்னதில்லை. இந்த கர்நாடகாலேருந்து இந்த தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் அவ்வளோ மோசமான ரோடுங்க. நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. உண்மையாலுமே இந்த ரூட்ல டிரைவ் பண்ற டிரைவர்ஸ்க்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. என்னடா இப்படி சொல்றா நீங்க நினைக்காதீங்க, எனக்கு பர்சனலா சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம அந்தியூர்ல இருந்து இந்த சைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, நம்ம கிராஸ் பண்ணி வந்தாலே பஸ் வந்துருச்சுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒஸ்ட்டான ஜர்னி நான் பண்ணதே இல்லைங்க. பட்டு க்ரூ ஆகட்டும், அந்த ரோடு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துங்க. நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாங்க. இந்த மாதிரி எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். இப்படி டயர்ட் எடுத்துக்காத, உடம்ப இது பண்ணிக்காதன்னா. இப்போ மணி வருங்க 10:30 9:30 ஆச்சு. உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 11:30 ஆயிரும்.